கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 21:20, மேத்யூ 21:20. சீஷர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணுறாரு? அவர்களுக்கு முன்பாக ஒரு மரத்தை, கனி இல்லாத மரத்தை சபிக்கிறாரு. அதை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு மகா பெரிய ஆச்சரியம். என்ன இது? கர்த்தர் எப்படி ஒரு விசுவாசம் உள்ளவனாய் வாழும்போது கனியுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை விளக்கி சொல்லக்கூடியதாக அந்த சீஷர்கள் பார்த்தபோது, இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரத்தை பார்த்து பேசுகிறாரு. அது உடனே அங்கே நடைபெறக்கூடிய காரியமாய் இருக்கிறது. ஏன்னா நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் மார்க்கு சுவிசேஷனுடைய ஒத்த பகுதி மார்க்கு சுவிசேஷம் வாசிக்கும்போது அங்கே இன்னொரு காரியம் பார்க்குறோம். ஏன்னா அவங்க அந்த மரம் பட்டு போனதை பார்க்குற வரைக்கும் அவங்களுக்கு இது ஞாபகம் வரலை என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா அது வேரிலிருந்தே பட்டு போச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஆச்சரியம். ஏன்னா அவங்களால நம்ப முடியல. அவங்களோட கண்கள்லே அவங்களால நம்ப முடியாது. ஏன்னா ஒரு மரத்தை பார்த்து பேசுகிறாரு. அந்த மரம் இத்தனை வேகமாய் கர்த்தருடைய வல்லமையான வசனத்தினால பட்டு போனது என்று சொல்லக்கூடியதாக. இது என்ன அவங்க பார்க்குறாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய படைக்கப்பட்ட எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றின் மேலும் நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். இது அவர் யார் என்கிற அடையாளத்தை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடியே இந்த மரம் பட்டு போகிறத பார்க்குறோம் உடனே. ஏன்னா இது ஒரு இயற்கையாக ஒரு மரம் பட்டு போகிறது ஒன்று, இல்லை ஒரு சீக்கு அந்த மரம் பட்டு போகிறது ஒன்று. ஆனால் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மரத்தை பார்த்து சபித்த உடனே அந்த மரம் உடனே என்ன பட்டு போகக்கூடிய காரியம். அப்போ என்னென்ன நம்ம இன்னொரு காரியம் இதனுடைய இந்த பக்கத்தில் இருந்து பாருங்களேன். அதாவது கனியற்ற தன்மை தேவனுடைய நியாய தீர்ப்பை வரவேற்கிறது. எப்படி? உங்கள் வாழ்க்கையில் கனி இல்லாமல் இருக்கிறீங்க. ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்கள் தேவ ஆராதனை நடைபெற்றது, பலி நடைபெற்றது, காணிக்கை நடைபெற்றது, எல்லாம் ஜேன்னு பஸ்கா பண்டிகை கொண்டாட ஒரு மும்முரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள்ட்ட என்ன இல்லை? ஒரு கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை இல்லை. அப்போ இன்னொரு காரியம் என்ன பார்க்குறோம்? கனி இல்லாத வாழ்க்கை நியாய தீர்ப்பை கொடுக்குது. ரெண்டாவது, இந்த நியாய தீர்ப்பு சடுதியில் வரக்கூடியதாக இருக்குது. அது எப்போ வேணாலும் வரலாம், வந்தால் உடனடியாக வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதே மாதிரி மூன்றாவதாக என்ன பார்க்குறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை வல்லமை உள்ளது மாத்திரமல்ல, அதுதான் முடிவும் கூட. ஏன்னா இங்கே சீஷர்கள் அதை பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன உண்டாகுது? இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உண்டாகுது. எப்படி தேவன் தேவாலயத்தை சுத்தம் பண்ணார், இந்த மத சார்பு உள்ள மக்கள் மேலே எப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்பதை காட்டக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நியாய தீர்ப்பு காணக்கூடியதாயும் உறுதியாயும் உடனடியாக வருவதுமாய் இருக்கிறது. ஏன்னா அவருடைய வார்த்தையில் என்ன இருக்குது? தேவனுடைய வல்லமை இருக்குது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் என்னத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்? பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் எதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றால், கனியற்ற வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை நம்ம மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் சொல்லி சொல்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கனி இருக்குதா? ஏன்னா நீங்கள் வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு உண்மையிலே தேவன் பேரில் ஒரு உண்மையான ஒரு விசுவாசம் இருக்குது, ஒரு ஜென்யூன் ஃபெய்த்துன்னு சொல்லணும் இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா அதற்கான அடையாளம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு கனி. அப்போ என்ன இங்கே நமக்கு இது எப்படிப்பட்ட ஒரு பாடமாக இருக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையை உடனடியாக திருத்தி கொள்வதற்கு இதை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ளது, அது நிறைவேறும். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குன்னு சொன்னார். யோவான் 15வது அதிகாரத்தில் நீங்கள் கனி கொடுக்கலைன்னா என்ன ஆகும்னு. மத்தேயு 3வது அதிகாரம் 10வது வசனம் 9-10வது வசனத்தில் யோவான் சாணன் சொன்னார், என்ன கனி இல்லாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதையே நமக்கு சொல்லி கொடுத்தாரு.
அப்போ என்ன, நீங்கள் கிறிஸ்தவனா என்பது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கனிகள் மூலமாக தான் நீங்கள் அறியப்படுவீங்க. ஏன்னா மத்தேயு 7வது அதிகாரம் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு மரம் அதனுடைய கனியினாலே அறியப்படும். இப்போ நீங்கள் கிறிஸ்தவங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய கனிகள் மூலமாக தான் நீங்கள் கிறிஸ்தவனா இல்லையாங்கிறது அறியப்படும். இப்போ நீங்கள் உங்களை நீங்களே கண்ணாடியில் பார்த்து நீங்கள் கிறிஸ்தவனா இல்லையா அப்படின்னு உங்கள் கனிகளை காட்டுவீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வரக்கூடிய தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்பித்து கொள்ள முடியும். அப்போ நீங்கள் இந்த கனி கொடுக்கக்கூடிய காரியத்தை சீரியஸாக எடுத்துக்கொள்வீங்களா? வல்ல பிதாவே, இதோ நீங்கள் வெளியரங்கமான காரியம் இல்லை ஆண்டவரே, ஒரு ராஜ்யத்தில் கனி கொடுக்காத காரியம் ஆண்டவரே ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வரும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டோம். அதனால் நாங்கள் எங்களை சுய சோதனை செய்து நாங்கள் மனம் திரும்பி கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.